100 நோய் தீக்கிற யோகா பயிற்சியில் யாரெல்லாம் ஜாயின் ஆகலாம், என்னென்ன நோயெல்லாம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். 100 நோயில் எல்லா நோயும் லிஸ்ட் அவுட் பண்ண நேரம் இல்லாதனால ஒரு 10-15 சொல்கிறேன். இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க இதில் கண்டிப்பாக கலந்து சரியாயிக்கலாம். காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்ட் இருக்கிறவங்க, அப்புறம் டிஎம்ஜே ஜாயிண்ட் பெயின், ஐயில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம், கண்ணோட ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறவங்க, ஏன்னா கண்ணோட எக்ஸசைஸ் இதில் அடங்கி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கணும், ஃபேஸில் அடிக்கடி வலிக்குது, சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இதில் ஃபேஷியல் எக்ஸசைஸ் இருக்குது. கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்புரோட்ரூஷன், டிஸ்பலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜியா, அப்படி இந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ், சர்வைக்கல் மசில்ஸ், ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ் உட்பட எல்லா மசில்ஸ்லேயும் வலி இருக்கிறவங்க இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம், சரியாயிடும். அது தவிர செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கிறது, பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு சவுண்ட் வர்றது, இல்லை காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் லிப்ஸில் வலிக்கிறவங்க, அதை தவிர ஒரு எந்நேரம் ஒரு அழுத்தமாக இருக்கிறதோ, இல்லை வேர்த்து போகிறது, இல்லை மூச்சு விட சிரமமாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதில் கலந்துக்கலாம். ஏன்னா அந்த மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. அதை தவிர ஃப்ரோசன் ஷோல்டர், கையை மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி, இந்த மாதிரி அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர், சுகர்னால வருது, அப்புறம் இன்னும் நிறையா கழுத்தெலும்பு தேய்மானத்தினால, அடிபடுறதுனால எல்லாம் வருது இல்லைங்க, அவங்க இந்த கோர்ஸில் கண்டிப்பாக பயன்படலாம். டோட்டலாக க்யூர் ஆயிரும். தொப்பை பெருசாக இருக்கிறவங்க, வயிறை ஸ்லிம் பண்ணுங்கிறவங்க, இடுப்பில் சயாட்டிக்கா, இல்லை இடுப்பில் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்புரோட்ரூஷன், டிஸ்பலாப்ஸ், சயாட்டிக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களும், அப்புறம் இடுப்பில் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கிறவங்க, இடுப்பில் எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். பெல்விக் ஃப்ளோரில் இந்த யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை பீரியட்ஸ் அப்போ கிராம்ஸ் வலி வரவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதில் கலந்துக்கலாம். இதில் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ இருக்கிறவங்க கலந்துக்கலாம், ஏன்னா குவாட்ரிசெப்ஸோட எல்லா எக்ஸசைஸும் இருக்குது. அப்புறம் சயாட்டிக்கா இருக்கிறவங்க, வேரிகோஸ் வெயின், பெரிஃபரல் நியூரோபதி, அவங்கெல்லாம் இதில் கலந்துக்கலாம். ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங், காஃப்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, பாதம் வரைக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கிறதுனால, காஃப் மசிலுக்கான எக்ஸசைஸ், பாதத்துக்கான எக்ஸசைஸ் இருக்கிறதுனால, லிப்பிட் ப்ரொஃபைல், நம்மளோட கொழுப்பு கரெக்டாக இல்லை, கெட்ட கொழுப்பு, விஎல்டிஎல், எல்டிஎல், ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த கொழுப்பை ரெகுலேட் பண்ணவும், காஃபுக்கு பாதத்துக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கிறதுனால ஹார்ட் பேஷண்ட்ஸ் இதில் கலந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது, இதய நோய்கள்லேருந்து விடுபடலாம். இதை தவிர தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் சொல்லி கொடுத்து, எல்லா மசிலுமே 7 டைம்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால 10 கவுண்ட்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, சர்க்குலேஷன் ஈவனாக ரைஸ் ஆகி, சர்க்குலேஷன் அதிகமாகுதுனால எல்லா செல்ஸுக்கும், எல்லா மசில்ஸில் இருக்க எல்லா செல்ஸுக்கும் பசி ஆகிடுது. எதில் பசி ஆகிடுது? குளுக்கோஸுக்கு, கொழுப்புக்கெல்லாம் பசி ஆகிடுது. அதனால் அந்த குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து அதை எரிச்சு சாம்பல் ஆக்குது, அதாவது கலோரி செலவு பண்ணுறதுனால. சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக கலந்துக்கலாம், டயபெட்டிஸ்லேருந்து ரிவர்சல் ஆகலாம். இது சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுனால பிபி பேஷண்ட்ஸ் கலந்து ரொம்ப நல்லா பிரயோஜனப்படலாம். அதே மாதிரியே இந்த யோகா பயிற்சியில் தைராய்டு, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, வெயிட் கம்மியாக இருந்து அதிகமாகணும்னு நினைக்கிறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க டெஃபினட்டாக கலந்து இதிலேருந்து டோட்டலாக க்யூர் ஆகிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உட்கார்ந்து செய்கிறதாவோ, படுத்து செய்கிறதாவோ இருக்கும். மூச்சு பயிற்சி இருக்கும், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்ட்ரெச்சிங் இருக்கும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கெல்லாம் சார்ட் அனுப்புவோம். இதெல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் செஷனில் நடக்கும். 15 டேஸ் அதை நாங்கள் சொல்லித்தரோம். ஆன்லைனில் உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாகவும், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி உங்களை நோயற்ற வாழ்வு வாழ வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.